இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் சூடான உடனே முந்திரி ஏலக்காய் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ சீவி வச்சிருக்க 2 கேரட்டை போட்டுக்கலாங்க. இப்போ ஆயிலில் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடலாங்க. இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சிங்க, பச்சை வாசம் போயிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையணுங்க, நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சிங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் பால்கோவா நான் சேர்க்குறேங்க. பால்கோவா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிறாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கேரட் அல்வா. இப்போ டேஸ்டான கேரட் அல்வா ரெடிங்க. தேங்க்யூ.